கச்சத்தீவு விவகாரம் குறித்து அண்ணாமலை பேசியதற்கு தற்போது இலங்கை அமைச்சர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருந்த இந்த விவகாரத்தில் தற்போது இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டைமான் ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் அம்மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அதனை தற்போது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக திமுக அமைச்சர் தற்போது ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். அந்த வகையில் அந்த விளக்கத்தை பார்த்தோம் என்றால், கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக இந்தியா இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் எதையும் அனுப்பவில்லை என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பாஜக காங்கிரஸ் மீதான தாக்குதல் அதிகரித்ததாகவும் அதுவும் திமுகவை தீவை கொடுத்ததாக குற்றம் சாட்டியது எனவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இலங்கையை பொறுத்தவரையில் கச்சத்தீவு இலங்கையின் கட்டுப்பாட்டு கோட்பாட்டிற்குள் வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையுடனான வெளியுறவு கொள்கை இயற்கையானது மற்றும் ஆரோக்கியமானது எனவும், இருந்த போதிலும் இதுவரை கச்சத்தீவு அதிகாரங்களை இந்தியாவிடம் இருந்து திரும்ப பெறுவதற்கான அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் தற்போது வரை வரவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்தியா அவ்வாறான தொடர்பு இருந்தால் வெளி விவகார அமைச்சகத்திற்கு அதற்கு பதிலளித்திருக்கும் என குறிப்பிட்டுள்ள அவர், இது தொடர்பாக தனியார் நாளிதழுக்கு தற்போது பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். 1974ஆம் ஆண்டு கச்சத்தீவு இலங்கைக்கு இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு வழங்கியதாக குறிப்பிட்டுள்ள அவர், மறைத்து வைத்தது என்று மத்திய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாஜகவிற்கு வலு சேர்த்ததாகவும், தற்போது வரை கச்சத்தீவை தொடர்பான எந்த ஒரு கருத்தும் பாஜக அரசிடமிருந்து இலங்கைக்கு வரவில்லை எனவும் இலங்கை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும், கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் தொடர்ச்சியாக எழுந்து வரக்கூடிய நிலையில் அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக இந்தியா தரப்பில் எந்த ஒரு அதிகார தகவலும் தற்போது வரை இலங்கைக்கு வரவில்லை என இலங்கை அமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நந்தினி.